Mahendra Singh Dhoni அடிச்சாருங்க ஒரு 6 once again. Line is always a line and he is the greatest of all time. Climax என் லைன்ல தான் முடியும்னு நானும் எதிர்பார்க்கலாம். Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Make every shot perfect with Vivo V40 series size portrait so pro. Buy now. ஷாட் அடிச்சிருக்காரு, பச்சை புல் பத்திக்கிச்சா? இல்லைங்க, எங்கே பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டராக இருக்காங்க. மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருக்குங்க. டைம் பாம் மாதிரி கவுண்ட் டவுன் பிகின்ஸ். மகேந்திர சிங் தோனி அடிச்சாருங்க ஒரு 6 once again. That line is always a line and he is the greatest of all time. இந்த மொத்த வேலையை நான் 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். அவங்க ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க, சார் ஒரு half a day ஆகும் சார் அப்படின்னாங்க. பட் 1.5 மணி நேரத்தில் சார் இன்னும் முடிச்சிட்டிங்க, பரவாயில்ல சூப்பராக பண்ணுங்க சார், நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு அவங்களும். கிளைமேக்ஸ் என் லைனில் தான் முடியும்னு நானும் எதிர்பார்க்கல. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது சிஎஸ்கே இஸ் பிளேயிங், மகேந்திர சிங் தோனி இஸ் பிளேயிங்னா அந்த டைத்தில் என்ன சொல்லணும் அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என் பிரெயின் அந்த போய் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுது. அதுவே வந்து நின்றுடுது. யூஸ்வலி ஐ டோன்ட் வாட்ச் கிரிக்கெட் அட் ஆல். இதான் என்னோட இது. ஐ நெவர் வாட்ச் கிரிக்கெட். ஆல் டைம் ஃபேவரட் வந்து தலை தான், ரஜினி சார் தான். லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அண்ட் ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றது அந்த லைன் வந்து ரொம்ப ஒரு எல்லாருமே ரொம்ப. ஸோ இப்போ இந்த படத்துல ஏதாவது ஒரு 2 லைன் எங்களுக்காக பேசுங்களேன். ஷாட் அடிச்சிருக்காரு, பச்சை புல் பத்திக்கிச்சா? இல்லைங்க, எங்கே பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டராக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன ஆகும்னா, விஜய் வருவார், சுற்றி எல்லாரும் அவரை சுற்றிடுவாங்க. ஸோ அந்த ஒரு லைன்ஸ் அந்த மாதிரி காம்லேட் ஆகும். அண்ட் இன்னொரு லைன் என்னென்னா, மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்குங்க, டைம் பாம் மாதிரி கவுண்ட் டவுன் பிகின்ஸ். அந்த மாதிரிலாம் நான் சில இது சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு டைம் பாமை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான். பட் தென் மேட்சும் ஒரு மாதிரி க்ளோஸாக போயிட்டுருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் த லாஸ்ட் லைன் ஐ திங்க் லென்த்தை மிஸ் பண்ணியிருக்காரு. மகேந்திர சிங் தோனி அடிச்சாருங்க ஒரு 6 once again. He proves that line is always a line and he is the greatest of all time. And sitting in the box and giving a comment ko இந்த மாதிரி உட்காந்து ஒரு டப்பிங் பண்ணும்பொழுது there is lot of difference இல்ல பத்ரி? ஒரு ஃப்ளோவில் குத்துறேன். அப்படியா? ஆமாம், எனக்கு ஏன்னா ஐ திங்க் இப்போது எனக்கு பழகிடுச்சு. ஆமாம், கரெக்டு, பழகிடுச்சு. காமெண்ட்ரின்றது எனக்கு இட் இஸ் பிகம் அ செகண்ட் நேச்சர். ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். I've seen and watched and done hundreds of matches, commentary பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் நேச்சர் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி வென் சிஎஸ்கே இஸ் பிளேயிங், மகேந்திர சிங் தோனி இஸ் பிளேயிங்னா அந்த டைத்தில் என்ன சொல்லணும் அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என் பிரெயின் அந்த போய் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுது. அதுவே வந்து நின்றுடுது. இந்த மொத்த வேலையை நான் 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். அவங்க ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க, சார் ஒரு half a day ஆகும் சார் அப்படின்னாங்க. பட் 1.5 மணி நேரத்தில் சார் இன்னும் முடிச்சிட்டிங்க, பரவாயில்ல சூப்பராக பண்ணிட்டீங்க சார், நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஹாப்பி. நான் வேலை சீக்கிரம் முடிஞ்சதுன்னா எல்லாருமே ஹாப்பி தானே. ஸோ நான் மொத்தமாக இதையே ஒரு 2 ஹவர்ஸில் நடுவில் ஒண்டி கொஞ்சம் வாய்ஸ்க்கு வார்ம் வாட்டர் குடிச்சு ஒரு எவ்ரி half an hour நான் சொல்லிட்டேன், எனக்கு வார்ம் வாட்டர் ஒண்டி கொடுங்க, த்ரோட்டை கொஞ்சம் சூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸில் முடிச்சிட்டேன் நான். எனக்காக சில ஸ்பெசிஃபிக் லைன்ஸ் ஆப்வியஸ்லி வச்சுருந்தாங்க. அஃப்கோர்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன். அதுக்கப்புறமா சில ஒரு என்னோட லைன்ஸும் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து தே வாண்டட் தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் தட் லைன். பச்சைப்புல் பத்திக்கிச்சு அப்படின்றது என்னோட ஒரு. பட் இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அப்போ மேபி பை மிஸ்டேக் வருது, ஒரு வாய்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, மேட்ச் விளையாடிட்டு பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது டு யூ மியூட் அண்ட் வாட்ச் இஸ் இட் ஆர்? யூஸ்வலி ஐ டோன்ட் வாட்ச் கிரிக்கெட் அட் ஆல். யூஸ்வலி இதான் என்னோட இது. ஐ நெவர் வாட்ச் கிரிக்கெட். நிஜமா ஐ நெவர் வாட்ச் கிரிக்கெட் பிகாஸ் எனக்கு வந்து ஃபார் மீ கிரிக்கெட் இஸ் ஒர்க். ஸோ ஐ ஒர்க் அபவுட் 80 to 100 days in a year. ஐ வாட்ச் கிரிக்கெட், ஐ அனலைஸ் கிரிக்கெட் அண்ட் அதை பேசுகிறது தான் என்னோடய வேலையே. ஸோ சம்டைம்ஸ் when I'm off, நான் வந்து கிரிக்கெட் வாட்ச் பண்ணாமல் இருக்கிறது. ஐ ட்ரை டு நாட் வாட்ச். ஐ ஜஸ்ட் ஃபாலோ ஸ்கோர்ஸ் ஆன் சம் ஆப்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். ஸோ அன்லெஸ் இட் இஸ் ரியலி பிக் மேட்ச். ஸோ நான் வேலை செய்யாத போது நான் வந்து கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன். ஐ லவ் வாட்சிங் மூவிஸ். இல்லை என்ன மூவியாக இருந்தாலும் எல்லா மூவிஸும் பார்த்துருவேன். அண்ட் உங்களோட ஃபேவரட் ஆக்டர்னா யார்? இட்ஸ் ஒன்லி தளபதி? ஆல் டைம் ஃபேவரட் வந்து தலை தான், ரஜினி சார் தான். ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூஸ் வந்திருக்கு கோட் பொறுத்த வரைக்கும், வெதர் இட் இஸ் டிஏஜிங் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ பத்ரி அவர்களுக்கு எப்படி இருந்தது? இது entertaining movie. I think 3 hours you can go and have fun as a family. You can just watch the movie and have fun. That is what it's all about la. End of the day I think நம்மளாக இருக்கட்டும் எல்லாருமே ஐ திங்க் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கவலைகள் இருக்குது வாழ்க்கையில், எக்கச்சக்க இது போயிட்டுருக்கு. பட் 3 மணி நேரம் போய் உட்காந்தோமா, படத்தை நல்லா ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி பார்த்தோமா, உலகத்தை மறந்துட்டு 3 மணி நேரம் உட்காந்துட்டு
வா நல்லா இருந்ததா வெளில அப்படின்னு பார்த்தா அதுதான் ஐ திங்க் இஸ் அ குட் மூவி நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் கோட் ஹேஸ் தட். எப்படி கால் வந்தது ஃபர்ஸ்ட் பத்ரி அவர்களை? ஏன்னா இது ரெண்டாவது கேள்விக்கு நீங்கள் அப்புறமா பதில் சொல்லுங்க. என்னன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு அவருக்கு. he was like no to everything, வேண்டாம் படங்கள்ன்ற மாதிரி. ஏன் இந்த படம் எப்படி வந்தது? யார் கால் பண்ணா? ஆஃபர்ஸ் வந்திருக்கு முன்னாடியும் மூவிஸு, மெயின்லி ஆக்டிங்கில் வந்தது. பட் somehow it didn't work out. சம் ஓடிடி மூவிஸ் வந்தது. பட் சம்டைம் எனக்கு மீதர் கதை பிடிக்கல ஆர் சம்திங் இன் பிட்வீன் த லாஜிஸ்டிக்கல் பார்ட் ஆஃப் இட் வி குடன்ட் ஒர்க் இட் அவுட். பட் இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கோட் டீம்லேருந்து ஃபஸ்ட்டு காண்டாக்ட் வந்தப்புறமா அஃப்கோர்ஸ் மை பிஸ்னஸ் அசோசியேட் அண்ட் மேனேஜர் ஹேட் அ வேர்ட் வித் தெம். அண்ட் வாட் வாஸ் இட் அப்படிங்கும்போது சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச்சு சார், சூப்பராக விளாடுறாரு, மகேந்திர சிங் தோனி உள்ளே விளாட போகிறாரு, அதில் வந்து ஒரு மேட்சோட முக்கியமான சீன் சார் இது, அதில் பத்ரி சாரோட வாய்ஸ் தான் சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கோட் டீம்லேருந்து சொன்னதுக்கப்புறமா ஐ திங்க் ஃப்ரம் தென் ஆன் எனக்கு ஒரு நோ பிரெய்னர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் ஒரு சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச், நான் பர்சனலி ஐ ஹவ் பிளேட் 114 கேம்ஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஐ பிளேட் ஆல்மோஸ்ட் 7 years வித் எம்எஸ் தான் நான் கூப்பிடுவேன் தோனியை. ஸோ வித் எம்எஸ் அண்ட் தமிழ் காமெண்ட்ரியில் ஒரு லாஸ்ட் ஒரு 8 years-ஆக ஐம் ஒர்க்கிங் வித் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். ஐ திங்க் இந்த கனெக்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால ஐ ஸ்ட்ரெயிட் அவே டிசைடட் தட் ஓகே இது நம்ம பண்ணலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். ஏன்னா நிறையா மூவிஸ் அவரோடது நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் 2008 அவரை நான் மீட் பண்ணேன். ஏன்னா லான்ச் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்திருந்தார், விஜய் வந்திருந்தார். ஸோ 2008 சிஎஸ்கேவோட பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார் விஜய் அண்ட் நயன்தாரா 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த கனெக்ட்லாம் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து ஓகே சரி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கிளைமேக்ஸ் என் லைனில் தான் முடியும்னு நானும் எதிர்பார்க்கல. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. கிளைமேக்ஸில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்க விளையாடுறதுக்கும் சரி, அதாவது வில்லன்களுக்குள்ள விளையாட்டும் சரி, நீங்கள் உங்களோட வாய்ஸும் சரி, இட் வாஸ் ஐ திங்க் யுனானிமஸாக ஒரு லவ் கொடுத்துருக்காங்க பத்ரி அவர்களுக்கு. ரொம்ப நாள் முன்னாடி விளாடுற காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு நர்வஸ்னஸ் வரும். இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான மேட்ச்சு, ஒரு சென்னை மும்பை மேட்ச்சே வச்சுக்கோங்க, கோட்டில் வந்த மாதிரி ஒரு சென்னை மும்பை மேட்ச்சு, நாளைக்கு நம்ம இந்த மாதிரி மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கோட் மூவி முன்னாடி வந்து தான் எனக்கு வந்து திக்குன்னு ஒரு சின்ன ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. மூவி என்ன வெளில வரப்போகுது, நம்ம கமெண்ட்ரி கொடுத்துருக்கோம், எப்படி சொல்ல போகிறாங்க, நம்மளோட ஒரு ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக் எப்படி கொடுக்க போகிறாங்க. அப்புறம் தான் எனக்கு தோணிச்சு ஓகே ஒரு படம் எடுக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு ஹீரோக்கும் சரி, ஒரு டைரக்டருக்கும் சரி, ஒரு ப்ரொடியூசருக்கும் சரி, ஒரு படத்துக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ நர்வஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கும் வந்தது. பட் தேங்க்ஸ் ஃபார் த லவ், செம்ம லவ், எக்கச்சக்க பேர் ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஒரு கிளைமேக்ஸ், எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் லைன் which a line is a line is always a line and he is the greatest of all time அப்படின்ற அந்த லைன் வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வாய்ஸ் கொடுத்துட்டீங்க, வந்துட்டீங்க, ஓகே ஃபினிஷ். பட் ஒரு தியேட்டரில் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்பொழுது பத்ரி அவர்களுக்கே என்ன தோணுச்சு? வாவ் இந்த சீனுக்கு இதுவா என்னையா அப்படி போயிருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் தோணிருக்கோம்ல, மண்டையில் நிறைய விஷயம் ஓடி இருக்கும். How was that to you? It was little weird. கொஞ்சம் ஒரு மாதிரி யூனிக்காக இருந்தது. நான் எப்போதுமே நான் கமெண்ட்ரி பண்ணுற அந்த மேட்ச் எதாவது தான் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னு தெரில எனக்கு. ஐ யூஸ்வலி டோன்ட் வாட்ச் மை ஓன் கமெண்ட்ரி பண்ண ஒரு மேட்சஸ். அஃப்கோர்ஸ் நான் விளாடுறது நான் பார்ப்பேன். பட் அது எனக்கு ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். பட் இட் வாஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். பட் இட் ஃபெல்ட் குட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஒரு வாய்ஸ் ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு மூவியில் இன்வால்வ் ஆயிருக்கேன். அண்ட் ஒரு வாய்ஸ் வந்து இதுவாயிருக்கு அப்படிங்கும்போது இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் லேட்டராக தான் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பட் இனிஷியலி சில பேர்லாம் வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. தட் அந்த ஒரு இது வரும்போது பயங்கரமாக தேட்டரில் ஏந்து எல்லாருமே கிளாப்ஸு வந்து இன்ஃபேக்ட் மக்கள்லாம் ஏந்து ஆடுற மாதிரி ஸோ இப்போ அழகாக வாய்ஸ் கொடுத்துட்டீங்க படத்துக்கு. ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சிங்க இந்த படங்கள்லாம் பண்ணணுமா வேண்டான்னு. இப்போ எப்படி இருக்குது ஐடியா? படங்கள் பண்ணணும், நல்ல ரோலாக இருந்தால் பண்ணலாம். வந்த ரோல்ஸ் வந்து ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் வந்தது. ஒரு ஹீரோயின் பேஸ்ட் மூவியில் அண்ட் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் இன்ஸ்பெக்டர். இது எனக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 சின்ன கதைகள், அந்த 3 சின்ன கதைகள் சேர்ந்து ஒரு கடைசியில் ஜாயின் ஆகுது, அந்த மாதிரி இது சொன்னாங்க. அந்த 3 கதையிலையும் நான் இருக்கேன். இந்த 3 கதையில் ஒன்றில் வந்து நான் வந்து ஒரு குடிகார ஷெஃப்பு, இன்னொன்றில் வந்து ஒரு அப்யூசிவ் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா இன்னொரு வந்து சீரியஸ்லி இப்படி வந்திருக்கா? எஸ் சீரியஸ்லி. இதுக்கப்புறமா இன்னொன்றில் வந்து நான் வந்து ஐ திங்க் ஐ எம்
some working guy, one IT guy or something like that, single IT guy or something like that. 3 stories கடைசியில் சேருது அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. பட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஆஃபர்ஸ். பட் ஐ எம் ஓப்பன் டு அஃப்கோர்ஸ் த ரோல் ஹேஸ் டு பி குட் அண்ட் இருந்தால் டெஃபினட்டாக பேசலாம். வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க உங்களை ஸ்க்ரீனில் வந்து உங்கள் வாய்ஸை இப்படி கேட்குறதுக்கு? தட் டூ இஸ் சச் அ பிக் ஃபிலிம், விஜய் சாரோட படம். ரொம்ப நல்ல ஃபீட்பேக். ஐ திங்க் தே ஆர் வெரி வெரி ஹாப்பி. வாய்ஸ் கொடுக்குற மட்டும் ஓகே, பட் ஆன் ஸ்க்ரீன் வரேன்னா தெரில. அது இன்னும் ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி தே வில் சே வெதர் தே வில் பி அப் ஃபார் இட் ஆர் நாட். இவ்வளோ விஷயம் நம்ம படத்தை பற்றி பேசியிருக்கலாம். அழகாக, அதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட யூடியூப்பில் அடுத்த செகண்ட் வந்துடும். நீங்கள் இந்த படத்தில் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பட் கிரிக்கெட் வித் பத்ரின்னு அழகாக ஒரு சேனல் எடுத்து சூப்பராக கிரிக்கெட்கான நிறைய விஷயம் போட்டுட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஐ திங்க் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டா கிரிக்கெட் பற்றி கண்டிப்பாக உங்கள் சேனலில் போய் பார்த்தா ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சிரும். ஸோ இது என்ன திடீர்னு லைக் யூ வாண்டட் டு டூ திஸ், இஸ் இட் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர்? ஆக்சுவலி கோவிட் போது கிரிக்கெட் வித் பத்ரி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 years ஆக்சுவலி எதுவுமே இல்லை, ப்ராட்காஸ்டிங் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஐ ஸ்டார்டட் மை யூடியூப் சேனல். ஒரு தமிழில் நம்ம ஊர் மக்களுக்கு கிரிக்கெட்டை பற்றியான ஒரு 360 டிகிரி கவரேஜ், அதுதான் கிரிக்கெட் வித் பத்ரி. என்ன மேட்ச் நடந்தாலும் மேட்சோட ரிவ்யூஸ், ப்ரிவ்யூஸ், பிளேயர் பர்ஃபார்மன்ஸ், அனாலிசிஸ், இன்ஃபேக்ட் லிட்டில் பிட் ஆஃப் கோச்சிங் வீடியோஸ், ஆல்சோ பேசிக் கிரிக்கெட் கோச்சிங் எல்லாமே இருக்குது. 360 டிகிரி கிரிக்கெட் கவரேஜ் உங்களுக்கு தமிழில் எங்களிலே வந்து அதான் கிரிக்கெட் வித் பத்ரி. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றத தாண்டி ஐ திங்க் இந்த படமும் உங்களுக்கு வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக இருக்கும். லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா உங்களோட ஒரு ஸ்டைல், உங்களோட அடாப்டேஷனை வந்து அழகாக கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்ல. ஐ திங்க் எவ்ரிபடி ரியலி என்ஜாய்ட். ஸோ வாட் வுட் யூ லைக் டு டெல் தி ஆடியன்ஸ்? தேங்க்யூ ஃபார் ஆக்சுவலி ரொம்ப நன்றி. உங்களோட ஃபீட்பேக், உங்களோட ஒரு லவ் நீங்கள் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. திஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் ஹியர் ஆன் கோட், இந்த இது வந்து it will be close to my heart because it is my first ever venture into the movie field. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நான் வந்து கால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கால் எடுத்து வச்சது நல்லகரமாக முடிஞ்சுது அப்படின்றது நீங்கள் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Make every shot perfect with Vivo V40 series size portrait Pro. Buy now.